எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு விவசாயங்கிறது நமக்கான உணவுகளை உற்பத்தி பண்ணிக்கிறது மட்டும் இல்லைங்க. நம்ம வளர்க்குற ஆடு, மாடு மற்றும் கோழிகளுக்கான உணவுகளையும் நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாங்க. அந்த வகையில் முந்தின வீடியோவில் மாட்டுக்கான விதைச்சி எப்படி அதை சோளத்தட்டைகளை போர் வச்சு பதப்படுத்திக்கலாங்கிறத பார்த்தோங்க. அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த நிலக்கடலை கொடிகளை எப்படி பாதுகாத்து ஆட்டுக்கு பயன்படுத்திக்கலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலக்கடலைங்க பங்குனி மார்கழி பட்டத்தில் போடுவாங்கங்க. இந்த ரெண்டு பட்டமும் மெயினாக கொடி நல்லா வளருங்க, அதுக்காக போடுறதுங்க. நாம் பங்குனி மாதத்தில் இந்த நிலக்கடலை போட்டோங்க. இது நம்மக்கிட்ட ஒரு 20 ஆடு இருக்குதுங்க. அந்த ஆட்டுக்காக தாங்க நாங்கள் மெயினாக நிலக்கடலை போட்டோம். இப்போ நிலக்கடலை அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது 100 to 120 நாள் பயிருங்க. பாருங்கள் கொடி எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது. கடலை சுமாராக தாங்க இருந்தது, ஒரு 10 கடலை 15 கடலை தாங்க இருந்தது. ஆனால் கொடி நல்லா அருமையாக வந்திருக்குதுங்க. தலைகள்லாம் உதிர்ந்து போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம பிடுங்கி எடுத்துக்கணும்னு நிலக்கடலை அறுவடையை ஆரம்பித்தாச்சுங்க. வாங்க போர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிலக்கடலை போர் இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணணும். கீழே 3 வரிசையில் கல் வச்சுங்க. அதுக்கு கீழே வளர்த்தி மரம் போட்டு அதுக்கு குறுக்க சின்ன சின்ன மரங்களை போட்டு மேலே தென்னை மட்டைகளை போட்டுக்கணுங்க. தென்னை மட்டையையும் போட்டோன்னா கொடி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக போடுறோங்க. பாருங்கள், நம்ம சோளத்தட்டை போகிறோம் அதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். கடலை பறித்ததுக்கப்புறங்க கொடிகளை வயல்லையே 2 to 3 நாள் நல்லா காய விடணுங்க. பாருங்கள் கொடி எந்த அளவுக்கு காஞ்சிருக்குது. நாங்கள் இந்த மாதிரி கொட்டை மாதிரி போட்டுக்கிட்டோங்க. ஏன்னா நம்ம டிராக்டர்லேருந்து தான் எடுத்துகிட்டு போய் போர் வைக்க போகிறோம். அதனால் வயல்லையே சின்ன சின்ன குட்டா மாதிரி போட்டாச்சுங்க. பாருங்கள் நல்லா பொறுன்னு இருக்குதுங்க, வயல்லையே காஞ்சிச்சுங்க. இதை நாங்கள் ரொம்ப மொத்தமாக இருக்குது காயில் அப்படின்னா நம்ம பரட்டி விட்டு குச்சியை வச்சு பரட்டி விட்டுக்கலாங்க. ஒரு நாள் அண்ட் 3ஆவது நாள் எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு. இது கடலை பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கங்க. நம்ம கடலை கொடியை எப்போவுமே எல்லாம் ஒரே டைமில் எடுத்துக்கலான்னு வயல்லே விடக்கூடாதுங்க. 3 நாளைக்கு மேலே நம்ம விட்டோன்னா அது ரொம்ப காஞ்சி தலையெல்லாம் கொட்டிடுங்க. அப்புறம் எடுத்து வச்சு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுங்க. அதனால் ஒரு வயல் என்ன பிடுங்க ஆரம்பிக்கலாங்க. இருந்தாலும் பிடுங்கின கொடியை நம்ம ரெடி பண்ணி போர் ரெடி பண்ணிடலான்ட்டு டிராக்டர் வர சொல்லியாச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் டிராக்டரில் கொடியை ஏற்றிக்கிட்டோங்க. நம்ம வயல் பக்கத்துலேயே போர் வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம கையிலேயே கூட அள்ளி போட்டுக்கலாங்க. நாங்கள் டிராக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே தள்ளிட்டோங்க. இப்போ கீழே தள்ளின அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போரில் அடுக்கி வச்சுக்கணுங்க. இந்த முறையில் நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னாங்க இதை நம்ம ஒரு 6 மாதத்துக்கு மேலே கூட பயன்படுத்திக்கலாங்க. இப்போ மழை காலங்களில் இல்லை ரொம்ப வெயில் காலங்களில் ஆடுகளுக்கு தீனி கிடைக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குங்க. அந்த டைமில் இந்த கடலை கொடியை பிடுங்கி நாங்கள் போட்டுக்குவோங்க. ஆடுகள் ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஆடுகளுக்கு ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் ஒரு நேரம் மாற்று தீனியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. மாட்டுக்கும் இதை போடலாங்க. ஆனால் மாடு அந்தளவுக்கு சாப்பிடாதுங்க. மாட்டுக்கு ரொம்பவே தீனி இல்லைன்னா ஒரு நேரம் இதை போட்டுக்கலாங்க. போர் ஃபைனலாக இந்த மாதிரி தாங்க அமைஞ்சுது. பாருங்கள் நம்ம மழையில் நினையாமல் இருக்கிறதுக்காக படத்தாவும் வாங்கி போட்டாச்சுங்க. இப்போ வர படத்தாலங்க போருக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இந்த மாதிரி குச்சியை வச்சிடலாங்க. கயிறு போட்டு கட்டிக்கிறதெல்லாம் குச்சியை வச்சிட்டோன்னா காற்றுக்கு பறக்காமல் இருக்குங்க. நாம் ஒரு வயல் கொடி மட்டும்தாங்க போர் வச்சுக்கிட்டோம். இன்னொரு வயல் கொடி சேல்ஸ் பண்ணியாச்சுங்க. வருஷத்தில் ஒரு முறை நம்ம நிலக்கடலையை பயிர் பண்ணி இந்த மாதிரி போர் ரெடி பண்ணிக்கிட்டோம்னாங்க நம்ம ஆட்டுக்கு எந்த தீனி பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாங்க. ஆடு இது ரொம்பவே நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப சத்துள்ள கொடியும் கூடங்க. இதில் பறித்த நிலக்கடலையை நம்ம எப்படி பதப்படுத்தி வச்சு அது வீட்டு தேவைக்காக எண்ணெய்க்காக எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் சொன்ன 20 பெரியவங்க தாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.